ஜெயம் ரவி, அனுபமா பரமேஸ்வரன், கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு இவங்க நடித்து வெளியே இருக்கிற படம் சைரன். இந்த படத்தோடைய கதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தோடைய எப்படி இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜெயம் ரவி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளி. அவர் வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறாரு. பரோலில் வெளியே வராரு. பரோலில் வெளியே வந்ததுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த சம்பவங்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிவியராக வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு யோசிக்கிறாங்க, நடந்துக்கிறாங்க. பல வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அவமானப்படுத்துகிறாங்க. அடித்து தெருவிலேருந்து இழுத்துட்டு போகிறது, ரோட்டில் வச்சு அவமானப்படுத்துறது. ஸோ இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லாக பண்ணியிருக்கிறாங்க படம். அந்த வகையில் வந்துட்டு பாராட்டலாம் கண்டிப்பாக. ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபுமே சரி கொண்டு அங்கங்கே சில லாக் இருக்க தான் செய்யும். எல்லா படங்களுக்குமே உண்டான ஒரு விஷயந்தான். சில இடங்கள் அவங்கவுங்க மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சில லாக் வர தான் செய்யுது. படம் வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கதைகள், கண்டென்ட் எல்லாமே வந்து பழைய படங்கள் நம்ம பார்த்து பார்த்து சலித்த ஒரு விஷயங்கள் தான். ஃப்ளாஷ்பேக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அனுபமா வராங்க. ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே வகையில் ஜெயம் ரவியும் வந்துட்டு நம்ம சும்மா சொல்லிட முடியாது. அந்த முதிர்ச்சியான கெட்டப்பாக இருக்கட்டும், இந்த இளமையான கெட்டப்பாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. கைதி படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கதையோட கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே அப்பா அம்மாவை சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. பாட்டு ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. கதையோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாடல் நம்ம கடந்து போகலாம். சாம்சிஎஸ் வந்து பின்னணி இசையில் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து ரொம்ப த்ரில்லாகவே இருக்குது. த்ரில் பேஸ்டு மூவி பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே சமீபத்தில் வந்த இறைவனுடைய டச்சும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பல இடங்களில் இருக்குது. அதில் வந்து வினோத் கிஷன் பண்ணின கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இவர் பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனை நம்ம கொடுக்கும். அதே டென்ஷன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி இதை பண்ணியிருக்க மாட்டாராங்கிற அந்த டென்ஷனோட படத்தை பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக படம் ஒரு முறை பார்க்கலாம். நீங்களும் நாளைக்கு உங்கள் அருகில் எந்த தேட்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை பாருங்கள். நிச்சயமாக ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான்.